ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவ நீங்க எங்களுக்கு தரணும்னு நெனச்சா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான மொஜிட்டோ தாங்க. இந்த மொஜிட்டோவ நம்ம எந்தவித ஃப்ளேவர்ஸும் சேர்க்காம, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த மொஜிட்டோ ஜூஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இத பத்தின ஒரு சின்ன தகவல நாம பார்க்கலாம். ஒவ்வொரு ஜூஸுக்கும் ஒவ்வொரு பிறப்பிடம் உண்டு. அதாவது ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த மொஜிட்டோவ எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கியூபா அப்படிங்கிற நாட்டுல தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மொஜிட்டோ செய்றதுக்கான மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன், சுகர், மின்ட் லீஃப், ஒயிட் ரம், சோடா வாட்டர். இவ்வளவு தாங்க மெயினான இன்கிரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொஜிட்டோவை கண்டுபிடிச்சவங்க இதை வச்சு தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல அதை மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸுக்கா இந்த மொஜிட்டோவை கண்டுபிடிச்சாங்க. ரம் சேர்க்காம நம்ம செய்யக்கூடிய மொஜிட்டோவை வெர்ஜின் மொஜிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ்ல எப்படி மொஜிட்டோ செய்யறதுன்னு தாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஹாஃப் லெமன் வேணுங்க. ஆனால் நாங்கள் 1/4 துண்டு தாங்க லெமன் எடுத்திருக்கோம். எங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்காதனால நாங்கள் 1/4 துண்டு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 புதினா இலை எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு கிரேப்ஸு. கிரேப்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கிரேப்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 கப் கிரேப்ஸையும் நம்ம நல்லா ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கலாங்க. இதை ஜூஸ் ஆக்குறதுக்கு நீங்கள் கை வச்சும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் போட்டும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் 1 துண்டு லெமனை அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுடலாங்க. கூடவே 5 அல்லது 6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு இல்லைங்க. எலுமிச்சை பழத்தையும் புதினாவையும் நாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிரேப்ஸ் ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ்லேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு கடையில் உள்ள ஜூஸ் போதும் அப்படின்னா நீங்கள் கடையில் உள்ள ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேப்ஸ் ஜூஸ் நம்ம கப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சுகரையும் உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இனி இதை ஸ்பூன் இல்லாட்டி கத்தியோட பின்பக்கம் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படி க்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போதாங்க அந்த லெமனோட ஃப்ளேவர் அண்ட் அந்த மின்ட்டோட ஃப்ளேவரும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் க்ரஷ் பண்ணாமல் குடிச்சிங்க அப்படின்னா சாதா கிரேப்ஸ் ஜூஸ் மாதிரி தாங்க இருக்கும். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கடைசியாக நீங்கள் எந்த அளவுக்கு கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு சோடா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரெஃப்ரெஷிங்கான ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸ் மொஜிட்டோ ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நாம ஆரஞ்சு மொஜிட்டோ எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கோம். கூடவே 1/4 துண்டில் ஒரு எலுமிச்சை பழம், 4 அல்லது 5 புதினா இலை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சுக்கு பதிலாக கடையில் நமக்கு ஆரஞ்சு ஜெல் கிடைக்குங்க. நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் அந்த 1/4 துண்டு எலுமிச்சை பழத்தை போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 6 இலை புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்பூன் அல்லது கத்தியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கி கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம க்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் கை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சோட விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுங்க. விதைகளோட நீங்கள் தப்பி தவறி போட்டு அடித்து எடுத்தீங்க அப்படின்னா பயங்கரமான கசப்பாக மாறிடுங்க அந்த ஜூஸ். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக மெரண்டா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மெரண்டா சேர்த்தீங்க அப்படின்னா சோடா நீங்கள் சேர்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தில் ஜூஸ் எடுத்துருக்கனால நம்ம எந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சோடா சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஆரஞ்சு ஃப்ளேவரில் நம்ம மொஜிட்டோ செஞ்சு முடிச்சாச்சிங்க.
இனி அடுத்ததா நாம பார்க்க போறது தர்பூசணி மொஜிட்டோ ஜூஸ் தாங்க. இதுக்கும் ஒரு கப்ல 1/4 துண்டு அளவுக்கு எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க. 5ல இருந்து 6 இலை புதினா எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தர்பூசணியை சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த கப்ல நாம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்பூன் அல்லது கத்தியோட பின்பக்கம் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இதுல தர்பூசணியை கட் பண்ணி சேர்த்துருக்கிறனால கொஞ்ச நேரம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு அந்த தர்பூசணியோட சாறு நல்ல ஜூஸ் மாதிரி கிடைக்கும். தர்பூசணியை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தர்பூசணி எடுத்த அந்த 1 கப் அளவுக்கு சோடாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தர்பூசணி மொஜிட்டோவும் நம்மளுக்கு ரெடியாகி கிடைச்சிடுச்சு. இந்த மொஜிட்டோ ஜூஸ்ல நாம சேர்க்கக்கூடிய லெமனும் மின்ட்டும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை தருதுங்க. பொதுவாக நீங்க சம்மர் சீசன்ல இந்த மாதிரி மொஜிட்டோ ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ஜூஸோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் போடாம கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது குறைவான அளவுல இந்த ஜூஸை கொடுங்க. அப்படி இல்லாட்டி சோடா சேர்க்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.